வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி 10ஆம் தேதி வருகிறது ஒரு 1000. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, வேஷ்டி, சேலை, அது மட்டும் இல்லாமல் ரொக்க பணம் ரூ. 1000 வந்து வழங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொக்க பணம் ரூ. 1000 இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கிற 2 கோடி 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 290 கோடி செலவில் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அரசின் நிதி சுமை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரொக்க பணம் ரூ. 1000 வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் முதலாளிக்கும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க, எதிர்கட்சி முதலாளிக்கும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ரொக்க பணம் ரூ. 1000 வழங்கணும் அப்படின்னு சொல்லி. இது குறித்து முதல்வர் வந்து அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிதி சுமை காரணமாக இந்த ரூ. 1000 வழங்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு இது விளக்கம் கொடுத்திருக்காரு. இதனால தான் வந்து நாங்கள் வந்து ரூ. 1000 ரொக்க பணம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பயன்பெற பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 வந்து இன்றைக்கே வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே அவர்களோட வங்கி கணக்கில் ரூ. 1000 வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாதம் 15ஆம் தேதி ரூ. 1000 வழங்கிட்டு இருந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றே ரூ. 1000 ரொக்க பணம் வந்து அவர்களோட வங்கி கணக்கில் மொத்தமாக இருக்கிற 1 கோடியே 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற பயனாளர்களுக்கு ரூ. 1000 ரொக்க பணம் இன்றே வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.